ஒரு முறை விஷ்ணு பூமியில மோகினி அவதாரம் எடுத்தப்ப தான் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் ஐயப்பன் பிறந்திருக்காரு. அப்போ பம்பை நதிக்கரை ஓரத்துல ஐயப்பனை சிவனும் விஷ்ணுவும் விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த டைம்ல ராஜசேகர மன்னர் அப்படிங்கிறவரு பம்பை நதிக்கரைக்கு போயிருக்காரு. அப்போதான் குழந்தை ஐயப்பனை ராஜசேகர மன்னர் பார்த்திருக்காரு. அந்த குழந்தையோட கழுத்துல வெறும் மணி மட்டும் இருக்கிறத பார்த்து அந்த குழந்தைக்கு மணிகண்டன்னு பேரும் வச்சிருக்காரு. ரொம்ப காலமா குழந்தை இல்லாத மன்னருக்கு கடவுள் அனுப்பி வச்சதா நினைச்சு குழந்தை ஐயப்பனை தன்னோட மகன் மாதிரி நல்லபடியா வளர்க்கவும் செஞ்சிருக்காரு. என்னதான் மணிகண்டனுக்கு வீரத்தையும் பாசத்தையும் சொல்லி கொடுத்து மன்னர் வளர்த்தாலுமே மன்னரோட மனைவிக்கு ஐயப்பனை தன்னோட மகனா ஏத்துக்க முடியல. மணிகண்டனுக்கு 11 வயசு இருக்கும்போது அடுத்த ராஜா மணிகண்டன் தான் அரண்மனையில எல்லாருமே சொல்லும் போது அந்த நேரத்துல ராஜாவோட மனைவி எப்படியாவது மணிகண்டனை காலி பண்ணணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அது என்னன்னா தனக்கு ஒரு தீராத வியாதி இருக்குதுன்னு சொல்லி அதை சரி பண்ணணும்னா புலிப்பால் குடிச்சாதான் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால மணிகண்டனை காட்டுக்கு போய் புலிப்பால் எப்படியாவது எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. ராஜாவோட மனைவி என்னவோ புலி அடிச்சு மணிகண்டன் இறந்து போயிடுவாருன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. புலிபால் எடுக்க போன மணிகண்டன் புலிபால் கறந்ததை மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள உள்ள எல்லா புலிகளையும் அழைச்சிட்டு அந்த அரண்மனைக்கே வந்திருக்காரு.